இங்க பாருங்க, நீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க பாதுகாப்பு இல்லைன்னு? இன்னைக்கு இவ்வளவு மகளிர் கூடி இருக்கிறாங்க. இவ்வளவு மகளிருக்கு அவர் தனிப்பட்ட முறையில பாத்துக்கிட்டு இருக்க முடியல. எத்தனை மக்கள் எவ்வளவு காவல்துறைகளை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அருமையா இருக்குது. இப்ப நான் சொல்றேன், ஒரு கழிப்பறை போனா அது கூட பாதுகாப்புங்க. யாரால கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு தகப்பனாலேயோ ஒரு சகோதரனாலேயோ கூட பக்கம் இருக்குல்ல. ஆனா அவர் ஆட்சியில எவ்வளவு பாதுகாப்பா காவல்துறையினர் மத்த எல்லா உறவினர்கள் மாதிரி நம்ம சந்திக்க வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்ப இது இவரால மட்டும்தான் முடியும். நல்ல பாதுகாப்பான ஆட்சி பார்த்தா, நல்ல தகப்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் ஒரு நல்ல மகனுக்கு எல்லா விதத்திலும் பெண்களுக்கு எல்லா விதத்திலும் துணையா இருக்கிறாரு. இவரோட ஆட்சி தான் மீண்டு வரணும். நாங்க அதை தான் எதிர்பார்க்கிறோம். அவங்க 1000 சொல்லுவாங்க. நமக்கு தேவை நம்ம என்ன, நாம ஒருத்தவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம இடையாச்சு நம்ம கன்வியூ பண்ணணும். என்னோட தலைமுறைக்கு நான் தான் சொல்லுவேன், மீண்டும் இதே தான் திமுக ஆட்சியை தான் செயல்பட விருப்பப்படுறேன். இப்ப பாருங்க, மகளிர் தொகையை உரிமை தொகை கொடுக்குறாங்க. இப்ப ஒரு தகப்பனால கொடுக்க முடியாது, ஒரு மகனால கொடுக்க முடியாத எங்க ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாரு. அதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்றேன். இப்ப நான் பயணிக்கிறது பாருங்க, முன்னெல்லாம் பணம் இருந்தா மட்டும் தான் என்னால பயணிக்க முடியும். இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளம் மிச்சமாகுது. என் குடும்ப செலவுக்கான வருமானத்தை அவர் கொடுக்குறாரு. அப்ப அவர் கோடி நன்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா அதான் சொல்றீங்களே, ஒரு பெண் தன்னம்பிக்கையோட வாழ்றதுக்குன்னா இவரோட ஆட்சியால மட்டும் தான் முடியும். அவங்க மத்த ஆட்சிகள் சொல்லலாம், இவர் ஆட்சி இப்படி இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றவங்க 1000 சொல்லலாம். பெண்களுக்கு முக்கியமான பங்களிப்பு கொடுத்து நல்ல உறுதுணையா இருந்து பாதுகாப்பா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் மாநாடு வந்திருக்கிறேன்னா இன்னைக்கு அவரோட என்ன சொல்ற ஒரு பாதுகாப்பு முறையோட தானே வந்திருக்கிறோம். கண்டிப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களை பசங்களை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன்னா அவரோட பாதுகாப்பு தன்மைக்கு தானே வந்திருக்கிறேன். அதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்றேன். பெண்களுக்கு எதையும் உதவி பண்றாங்க, குழந்தைகளுக்கு உதவி பண்றாங்க, 100 நாள் வேலை கொடுத்துருக்காங்க, கல்வி செல்வம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால மீண்டும் அவங்கதான் வரணும். அவர் தான் வரணும். வீடு வரணும், வீடு வரணும், நிலப்பட்டா கொடுக்கணும். நாங்க எத்தனை தடவை எது முறை எங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்தது வந்தா நிலப்பட்டா வரணும். எங்களுக்கு நிலப்பட்டா வேணும். எங்களுக்கு வீடு இல்லாம நாங்க வாடகைக்கு இருக்கிறோம். அதனால நிலப்பட்டா வேணும். எங்களுக்கு எல்லாம் 10 முறை எழுதி போட்டா எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்க வாடகைக்கு தான் இருக்கிறோம். அதனால திருப்பி நிலப்பட்டா அடுத்த ஆட்சிக்கு வந்தோம்னா நிலப்பட்டா கொடுக்கணும். அதான் வேணும். கலைஞர் மகளிர் மாநாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு சிறப்பா நடக்குதுப்பா. ஒண்ணு நல்லா இருக்குது. அடுத்த ஆட்சி ஸ்டாலின் தான். கண்டிப்பா அவர் எல்லாம் பண்றாரு. அதனால எங்களுக்கு மகளிருக்கு எல்லா இதுவும் பண்றாரு. அதனால அவரு தான் வரணும். அடுத்தது அது மழை நல்லா நடக்குது. இவருதான் முக ஸ்டாலின். வர்றாங்க, எங்களுக்கெல்லாம் உதவி செய்யறாரு. 1000 நானாவது எனக்கு பணம் வந்ததுனால ஏதோ நான் வயிறார சாப்பிடுறேங்க. முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி. ஆமாங்க, நல்லா இருக்குங்க. இல்லைங்களா, அவர் வந்தாதான் நல்லா இருக்குங்க. நாடு முன்னேறுங்க. என்ன மக்களுக்கு நல்லா செய்யறாருங்க. நாங்க இந்த நன்றி அன்னைக்கு மறக்க மாட்டோம். அவர் தான் வரணுங்க. நாங்க எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அவர் சினிமா நடிச்சுட்டு போட்டுங்க. அவர் நடிச்சதுக்கு என்ன, அவர் கோடி பணம் வருது. அது விட்டுட்டு இந்த பதவிக்கு ஆசைப்படுறாருங்க. அது நிரந்தரம் இல்ல. அவர் விளையாட்டா வர்றாங்க, விளையாட்டா போயிருப்பாருங்க. ஆட்சியில் ஆடுறது காலம் காலத்துக்கே இவர் தான் வரணுங்க. நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோங்க. என்ன பஸ் விட்டுது, எங்க பஸ் காசு மீது ஆகுதுங்க. வயிறாக சாப்பிடுங்க. மாடு பணம் வருதுங்க. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, யாருமே இல்லைங்க. இவர் ஆட்சிக்கு வந்தா என் வீடெல்லாம் ஒழுங்குங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்குங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவரு பாருங்க, எங்களுக்கு மனசு பொறுத்தாலும் அவர் நல்லா இருங்க. அவரு தான் வரணும் ஆட்சிக்கு. நாங்க ஆண்டவனும் வேண்டிக்கிறோம். ஏன்னா நாடு நல்லா இருக்குங்க. சினிமா நடிக்கிறதெல்லாம் வந்தா கூத்தாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நாங்க அமைச்சர் தான் வரணுங்க. நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறோம். முதலமைச்சர் காலங்காலத்துக்கு அவர் இருப்பாங்க, அவருக்கு இருப்பாரு, அவங்க பையன் இருக்கணுங்க. இதுதான் நாங்க வேண்டிக்கிறோம். ஆமாங்க, அவரும் வரணுங்க. அவருக்கு நல்லா செய்வாருங்க. அவரும் நல்லா செய்வார். எனக்கு தம்பி ஆக்க, நான் அவருக்கு பெரியாங்க. எனக்கு தம்பி அடுத்தது வரணுங்க. இவர் ஆனந்த் இருப்பாரு, அவர் வரணுங்க. எல்லாம் சேஃப்டியா இருக்கிறாங்க. ஏதோ வயிறார சாப்பிடுறாங்க. என்னங்க இந்த ராஜா தண்ணி ஒண்ணு
அந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டாங்கன்னா நாங்க இந்த கண்ட்ரியே சாக வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். தண்ணி பிரச்சனை தான் இருக்குல்ல. நாங்க 8 மணிக்கு வரோம். சரிங்க, நான் சொல்லிடுறேங்க, கண்டிப்பா சொல்லிடுறேங்க. அவர் வருவாங்க, கடவுளை நான் பேசுறேன். நல்லா கொடுக்குறது நன்றிங்க. மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யறாரு. மக்களை தேடி மருத்துவமனை பண்றாரு. எல்லாம் இங்கே வரணும். இவர் வந்தாதான் நாடு நல்லா இருக்கு. நல்லா உதவி எல்லாம் செய்யறாரு. பஸ் கொடுக்காரு. ஜனங்களுக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யறாருங்க. சந்தோஷம். நாள் வந்தா சந்தோஷம். இல்லைங்க, எங்கிட்ட வரணும். வேண்டாங்க, நடிக்கிறெல்லாம் வேண்டாங்க. சினிமாவில் நடிக்கிறாங்க, நிச்சயமா வேண்டாங்க. அவங்கெல்லாம் வேண்டாங்க. முதலமைச்சர் எடப்பாடி என்னங்க, அவருக்கு ஆட்சி என்னங்க தெரியும்? அவர் சும்மா இடையில வந்தவங்க, இடையில போட்டுங்க. அவன் கலைஞர் ஆட்சியில இருந்து இவர் ஆண்டிட்டு இருந்துட்டு இடையில வந்து அவருக்கு என்னங்க ஆட்சி பார்த்து தெரியும்? அவர் என்ன மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க? அவர் ஒண்ணுமே செய்யலுங்க. அப்பா கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டா போதுங்களா? என்ன செஞ்சாங்க? இவர் வயிறாரு நாங்க சாப்பிடுறோங்க. அரிசி சும்மா போடுறாங்க, எல்லாமே குழந்தைங்க காலையில போடுறாங்க. அது மிக மிக சந்தோஷம். சாப்பிடாத எல்லாம் அதனால அவர் அதுவும் ஏற்பாடு கொடுத்தாங்க. அதுக்கும் நாங்க ரொம்ப நன்றி பாடுறோங்க. ஏனுங்க, இது எடப்பாடெல்லாம் வந்தாலும் சுட்டுப்பாடாங்க. விஜய் அறமா வேண்டாங்க. அவர் என்னங்க நடிக்கட்டுங்களா? நடிக்கட்டுங்க. வாழ்க்கையில் நடக்க முடியுங்களா? மக்களோட இது பண்ண முடியுங்களா? ஒன்னும் பண்ண முடியாது. அவர் என்னங்க சும்மா இடையில வந்துட்டு கலவரம் பண்றாங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுட்டு ஓட்டு குத்திருமா குத்த மாட்டோம்ல. தெரியுங்க, படத்துல நடிச்சா நீ கோடி கணக்கு. ஆமாங்க, அவர்தான் இந்த ஆட்சியில அவர்தான் வரணுங்க. நாங்க மனசார வேண்டிக்கிறோங்க. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்டாலின் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அவங்களும் திரும்பி வந்தா இன்னும் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. மகளிருக்கு நிறைய உதவி செய்யறாங்கல்ல. பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. உதவித்தொகை நிறைய கொடுக்குறாங்க. நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய செய்யறாங்க. சேஃப்டி இருக்கு சார். எல்லாரும் நம்மளும் பாதுகாப்பா இருந்துக்கணும். ஒவ்வொருத்தரா வந்து இது பண்ண முடியாது. அவங்கவுங்க நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஜென்ஸும் வந்து பாக்குறவங்க எல்லாரையும் சிஸ்டர் தாய் தந்தையா நினைச்சா மட்டும்தான் திரும்பி பார்க்க முடியும். சேஃப்டி எல்லாம் இருக்குங்க சார். சேஃப்டி நல்லா இருக்கு. அதெல்லாம் ஃப்ரீ பஸ்ல எல்லாம் போறாங்க சார். 1-2 பேர் தான் நிற்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் சொல்லி போயெல்லாம் எல்லாம் சரி பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். நிறைய பேர் பஸ்ஸுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வேலைக்கெல்லாம் போறாங்க. அந்த காசு மிச்சம். மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. வீட்டுக்கு பெண்களுக்கு வேலைக்கு போகாதவங்க வீட்டுல இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா வீட்டுக்காரரே நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க கையில காசு இல்ல, நாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். அது நல்லா இருக்கு. வரணும். ஆமா சார். தேங்க்யூ சார். மாநாடு சூப்பரா நடக்குது. சேஃப்டியா கொண்டு வந்துட்டேன். அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா இருக்கு. ஒரு மிட்டாய் வாங்கிட்டு ஃப்ரீ பஸ். இந்த திட்டம் ஓகே. அதுல பாத்தீங்கன்னா குடிநீர் இல்ல, போற இடத்துல மாணவர்கள் சரியில்லைன்றாங்க. ஆனா நம்ம தலைவர் அழகான குடிநீர் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஸ்நாக்ஸ் முறையில கொடுத்துருக்காரு. எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க. ஒரு தாயா தான் சொல்றேங்க, ஒரு தாயா ஒரு தகப்பனா அனுசரிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சாப்பிட்டு நம்ம குழந்தைங்க நம்ம நம்பி அவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு. அத்தனை பாதுகாப்புக்கும் எங்களோட ஆட்சியில மட்டும் தான் முடியாது. டிஎம்கே ஆட்சியில மட்டும் தான் முடியும். அதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். கண்டிப்பாங்க. நான் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். எங்க ஐயா மட்டும் வரணும். இனிமேல் அவர் மட்டும் நிலைச்சிருக்கணும்னு அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. எங்களோட மகளிர் இதை நாங்க சொல்றோம்ல, ஒரு தாயா சகோதரியா அவர் தான் வருவார். அவர் தான் நிலைச்சு நிற்பார். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. வேணாம், எங்களுக்கு எங்க ஐயாவே போதும். சார் எல்லாத்துக்கும் மக்களுக்குலாம் நல்லா செய்யறாங்க. ரெண்டாவது முதல்ல வந்து மகளிருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடையாது. ரெண்டாவது வியாபாரம் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன வியாபாரம், கீரை வியாபாரம், சின்ன சின்ன வியாபாரம் ஆட்சி செய்யற சரின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு மேல தீய சக்தி வந்து மேல கடவுளுக்கு தெரியுங்க. அது என்னன்னு அவருக்கு தெரியும். மக்கள் மக்கள்கிட்ட அவங்க 2 கிட்ட தான் பதில் சொல்லுவாங்க. நானுமே என்னை பொறுத்தவரை நானும் 2 கிட்ட. கடவுள் இருக்காரு, அவர் யாரை நியமிக்குன்னு அவருக்கு தெரியும். ஒரே பதில். எனக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா வந்துங்க ஆமா அதுக்காக இல்லைங்க, அவங்க கொள்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா,
கொள்கையில இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நான் இந்த வந்து துணை செயலாளரா இருக்கிறேன். அதனால வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் அப்பாவும் பையனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் வந்து பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்கும், பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றது நல்லா இருக்கும். ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பரவாயில்ல, வேலைக்கு போற பெண்களுக்கு வேலைக்கு போற பெண்களுக்கும் பாதுகாப்பு, பசங்களுக்கு அதே டைம்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆமா ஆமா, படிக்கிற பசங்களுக்கு அவர் உதவி செய்யணும், பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும். ஏதோ இந்த திருமண காரியங்களுக்கு ஏதோ இல்லாத ஏழை பழங்களுக்கு உதவி செஞ்சா பரவாயில்ல.